ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடைக்கு மீன் வாங்கலான்னு போனால் நல்ல பெரிய பெரிய நண்டாக இருந்தது. சரி இன்றைக்கி செய்யலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நண்டு எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நண்டு வாங்கும்போது நண்டு தூக்கி பாருங்கள். நண்டுக்கு ஏற்ற வெயிட் வந்துட்டு இருக்கணும், ரொம்ப தக்கையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சென்ட்ரலில் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கணும். பின்னாடி பக்கம் சென்டரில் வந்துட்டு ஹார்டாக இருக்கணும். நண்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். குழக்குழன்னு இருந்ததுன்னா அந்த நண்டு வீணாக போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ மெயில் நண்டு, ஃபீமேல் நண்டு. இப்போது நண்டுக்கு பின்னாடி வி மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மேல் நண்டு. இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஃபீமேல் நண்டு. ஸோ ஃபீமேல் நண்டில் முட்டை அதெல்லாம் இருக்கும். ஃபீமேல் நண்டு வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஓடு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துருங்க. அது இல்லாமல் நண்டை சுற்றி இருக்க அந்த சாஃப்டான டிஷ்யூஸு, நடுவில் குழன்னு இருக்கிறது, அந்த நார் அதெல்லாமே நல்லா பிச்சு எடுத்துருங்க. அந்த ஹார்டான ஷெல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும்தான், சதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மற்றது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்க லிக்விடெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி நடுவில் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் நமக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ நடுவில் எந்த அழுக்குமே இல்லாமல், அதே மாதிரி இந்த நார் எதுவும் இல்லாமல் பிச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நண்டு வந்துட்டு பெரிய நண்டாக இருந்தது அப்படின்னா நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் காலையும் வந்துட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு அதை குக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப குழன்றதுன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ 1.5 கிலோ நண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். கடாய் ஹீட் பண்ணி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு சமைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நண்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1.5 கிலோ நண்டுக்கு வந்துட்டு ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்மளோட எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நமக்கு அந்த ஸ்மெல்லாம் ஃப்ளேவர்லாம் இறங்கி ஸ்மெல் அழகாக வரும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வேகும். ஸோ தக்காளியோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா நல்லா வதங்கி வந்து ஆயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி
வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நண்டு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நண்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு செவி கிரேவி மாதிரி தான் இருக்கும். நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். கலர் ஃப்ளேவர்ஸ்லேயே நண்டு குக் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியும். ஸோ டேஸ்டியான நம்ம நண்டு கிரேவி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.